வணக்கம் பலமுறை சொன்னேன் சொன்னேன். அப்புறம் சபையினர் முன்னே பிக் பாஸ் பார்த்து அழுவுறேன் கண்ணே. என்னையா செமையா இருக்கு போல இருக்கு எபிசோட்லாம். ஏன் ப்ரோ நீங்க இல்ல ஸ்பேஸ் பார்த்தாலே தெரியுதே, எல்லாம் 100 கீழே 200 கீழே காத்து வாங்குதே. எல்லாம் அந்த மைக் இஷ்யூ தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? ம், மைக் இஷ்யூ தான் இந்த வாரம் ஃபுல்லாவே. ம். எல்லாருமே மைக் வச்சு இது பண்ணி தான் பேசுறாங்க. பட் இவங்கள தான் ஹைலைட்டா என்ன காட்டுறாங்க. அது பாரு, என்னதான் ரோஸ்ட் வாங்கினாலும் ம். தலைவி எப்படி ஹேண்டில் பண்றன்னு மட்டும் பாருங்க. வீக்கெண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போகும் பாருங்க. என்னடா இவன் வித்தியாசமா உருட்டுறான், அதானே பாக்குறீங்க. ம். ம். இல்ல இது வந்து விஜய் சேதுபதியே சொல்லுவோம். சார் நீங்க ஃபர்ஸ்ட் சரியா போடுங்க சார். நீங்க பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்க சார்னு சொல்லிடும். ஹிமாத் ப்ரோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் அவங்க என்ன லெஃப்ட் ம். ஹேண்டடா ப்ரோ பார்வதி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றோம். சொல்றேன். சரி ப்ரோ, வேற லெவல். நீங்க ஃபன்னு சொல்லிட்டீங்களா, அதனால சரி ஓகே. இல்லைண்ணே நான் அப்படியே கேட்டேன்னா ஒருவேளை நீங்க தப்பா நினைச்சிக்க போறீங்களோ சொல்லிட்டு தான். நான் ஏன் ப்ரோ தப்பா நினச்சிக்க போறேன்? நீங்க வேற. முடிச்ச ப்ரோ டாஸ்க் இந்த ஸ்கோர் டாஸ்க் முடிஞ்சிருக்குமா? எனக்கு என்னமோ இப்போ ஃபைனலிஸ்ட் லிஸ்ட்லாம் மாறுது. இஸ் எனக்கு இட்? அரோரா, ஆமா எனக்கு அரோராலாம் முன்னாடி வர மாதிரி தெரியுது. ஹிமாத் ப்ரோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ம். இந்த வீக் வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணணும்னா நீங்க யார் சூஸ் பண்ணுவீங்க? 6 பேரா? ஆ 100% விக்கல்ஸு, அப்புறம் அரோரா, அண்ட் தென் ஐ வில் கோ வித் சபரி. சபரி நல்லா பண்ணான். பார்வதி யா டெஃபினெட்லி பார்வதி, கானா வினோத். எத்தனை ஆச்சு? அண்ட் 5. ஒன் மோர் எஃப்ஜே ஆல்சோ ஐ திங்க். எஃப்ஜே விட ஒரு நிமிஷம் இருங்க, யார் கண்ணுக்கு யாரும் தெரியும், அமித். அமித். ஆ ஓகே ஓகே கரெக்ட். தலைவன் 1000 ரகம் பார்த்து உஷாரு. சரி, கமருதீனுக்கு எதுவும் டேஞ்சர் ஜோன் இருக்காரா? அசரம் சார் வந்து போஸ்ட் போட்டிருந்தாரு. அவர் கீழே கூட லிசனர்ல இருக்காரு. ஆ அப்படியா? கேட்டு இல்ல அசோக் பாய் கேட்கிறேன். சொல்லிட்டார் அப்படின்னா அதுக்கு மீறி நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம், அவர் என்ன போஸ்ட் போட்டிருக்காரு பார்த்துட்டு வரேன். டு த பீப்புள் ஹூ ஸ்ட்ரகிள் டு இது இல்லை. தம்பி கமருதீன் போட்டிருக்காருல்ல. சாட்டர்டே நீங்கள் போக வாய்ப்பு இருக்கா? அப்படி போனால் விஜய் பார்வதி கேம் சேஞ்ச் ஆகுமா? எனி டை ஹேட் ஃபேன்ஸ் அவுட் தேர் ஃபார் கமு? சர்க்காஸ்டிக்கா. சாட்டர்டே அவ்வளோ சர்க்காஸ்டிக்காக தான் போடுவார் எப்பயும். பட் ஆனால் இதில் ஏதோ கொஞ்சம் உள்குத்து இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் டோனோ இல்ல கீழே தான் மேபி, இருக்கு. ஏன்னா ஃபேமிலி வீக்கில் எல்லாம் வருவாங்க. ம், எதுக்கு போட்டு குத்திக்கிட்டு, பையன் எப்படி இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட் சீரியல்லாம் பண்ணணும், ம். நேமா காப்பாற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாலும் அனுப்பலாம் இல்லையா? தெரில, சொல்ல முடியாது. ஆனால் ரம்யா இருக்காளே, தோ வந்துட்டேன் அப்படின்னு நல்ல வருவாள் ரம்யா. எஃப்ஜே சேஃபா ப்ரோ? எஃப்ஜே ப்ரோ இப்படிலாம் கேட்காதீங்க. என்ன ப்ரோ ஒவ்வொன்றா கேட்டு வாங்கிக்கிங்க போல இருக்கு. தலைவரே வேற லெவலில் இருக்கீங்க நீங்கள், போங்க. இல்ல இந்த வாட்டி பிக் பாஸ் டீமுக்கே வந்துட்டு யாரை வெளியில அனுப்புறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸா தான் இருக்கும். ஏன்னா இப்ப இந்த இஷ்யூ வச்சு எனக்கு என்னமோ தெரியல, இந்த வாய்ஸ் மாடுலேஷன்ல எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது. ஆனந்த் பேசுறது எனக்கு ஒரு சில டைம்ல செய்யோன் ஸ்லாங் மாதிரி தெரியுது எனக்கு. இல்ல ப்ரோ, அப்படிலாம் இல்ல. அப்படியா? இல்ல அவரு பேசுறத நான் கேட்டிருக்கேன். நேத்து கூட பேசிட்டு இருந்தாரு, கேட்டிருக்கேன். ஆமாவா பட் இல்லையா விக்னேஷ்? எனக்கு தெரியல. இல்ல எனக்கு இப்ப இதுக்கு முன்னாடி பேசினது எனக்கு அப்ப தோணுச்சு. பட் நான் சொல்லல. நான் போனை மாத்தணும்னு நினைக்கிறேன். ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் 17 மாத்திக்கலாம். எனக்கு ஆடியோலாம் சாரி டு வருமா? இன்டரப்ட். அப்ப அது சியான் ப்ரோ இல்லையா? ஐயோ சேன் ப்ரோ இல்ல, ஆனந்த் ப்ரோ அது. நான் சியான் ப்ரோ தான் பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். பரவாயில்ல அப்பா, என் காது மட்டும் தான் விக்கல்ஸ் மாதிரி ஒரு பக்கம் பரோடா கடை மாதிரி ஆச்சுன்னு நினைச்சேன். பரவாயில்ல. கண்ணுக்கு இது மருந்து விட்டு இருக்காரு. என்ன அந்த அந்த கண்டென்ட் ஏன் 1 hour எபிசோட்ல வரல? எந்த கண்டென்ட் ப்ரோ? வினோத் கேஸு, வினோத் எஃப்ஜே எல்லாம் உட்காந்துருந்தாங்களே மேல, அந்த ஃபன் கண்டென்ட்.
சுபிக்ஷா கேஸ் வந்துச்சு சுபிக்ஷா விக்கல்ஸ் வந்துச்சு 1 hour வந்துச்சா? ஓ, வந்துச்சு அப்பதான் நான் வந்துச்சு சாப்பாடு வந்துச்சு கட்டணும். வந்துச்சு ப்ரோ. அப்போ சரி, அது ஆக்சுவலா செம்ம ஃபன்னா இருந்துச்சு அது. செம்மையா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. இதை போஸ்ட் கானா மார்ட்டத்துக்கு வேணுது இந்த அனுப்புங்க, பிளட் டெஸ்ட் போஸ்ட் பண்ணோம். போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ரொம்ப இதா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அவங்க அந்த சாட்சி எல்லாம் கூப்பிடுறப்ப அவங்க அந்த அந்த துப்புறதுன்றத வந்து அவங்க திரும்ப திரும்ப அதை ரிப்பீட்டடா பேசுனதுனால அது போக போக வந்துட்டு ஒரு மாதிரி போர் அடிச்ச மாதிரி போயிடுச்சு. அதனாலதான் அது சீக்கிரமா அந்த டாஸ்க் வந்து முடிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. இதை விட்டா திரும்பவே அந்த துப்புறத பத்தியே பேசிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு வெளியிலயும் துப்பிடுவாங்க. ஃபன்னு கொண்டுட்டு போனதா அது வேற மாதிரி போயிரும் அப்படின்ட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சு வேகமா. ஆக்சுவலா அது ஒரு நல்ல கேஸ். அது இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம். ஹரிஷ் ப்ரோ அப்படி இந்த வாரம் பேசி தான்ப்பா பார்த்தேன் நான். நல்லா பேசினாருப்பா சபரி. ஆக்சுவலா சப்ரியா பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவர் வந்து இன்னமும் மேட்ரிமோனில பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாரு இல்ல 2 நடுவுல டேஸ்க்கு நடுவுல. முன்னாடி எதை வச்சு அது பேசிட்டு மட்டும் இருப்பாரு? அவாய்ட் பண்ணிருக்கலாம். இல்ல 2 டேஸ்க்கு முன்னாடி எதை வச்சு பேசிட்டு இருப்பாரு கையில? ஆ, இருங்க நான் போய் பார்த்து வரேன். அவரு இந்த மாதிரி ஆங்கரிங் விஷயம் தான் பண்றாருல்ல. அன்னைக்கு ஒரு மாதிரி சொல்வதெல்லாம் போய் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஷோ பண்ணாரு. ஆஹ் மேட்ரிமோனி ஆமாமா, அதே கல்யாணம் வாய்ஸ் தான் இன்னைக்கு ஆகுறதெல்லாம் எடுத்தாரு கோர்ட்ல. அதுதான் பிக் பாஸ் வந்து அந்த கொஞ்சம் மாதிரி தான். அடுக்குனாரு. ஓகே ஓகே, அதாவது ஆக்ட் பண்ண சொன்னா நல்லா பண்றாரு, ஆனா ரியலா இருக்கும்போது நல்லவனா இருக்காரு சபரி. ஆமா. நல்ல மனுஷங்க. ஏன் சேலத்துக்கு சொல்லுங்க. வருது. ஆ, வா வா விக்னேஷ், அட்ரா 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 விக்னேஷ். என்ன எங்க ஊரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏய், அபியா? ஏன் சேல் என்ன ப்ரோ? இல்ல, யாரா புதுசா யாரா அட்னஸ் போடுறாங்களா சேலத்துக்காரங்க அப்படின்னு பார்த்தேன் நான். இல்ல இந்த நானே டைம் சேலம் 18ஆம் தேதி போயிட்டு 18ஆம் தேதி சந்திரனுக்கு முதல் வேலை ஒண்ணு இருக்கு. என்னது? தட்டு வடை செட்டு சாப்பிடணும். ஐயோ ஏன் ஹரிஷ் அழுகுறாரு? ஹரிஷ்ணா ஹரிஸ்க்கும் ஃபீலிங்கா இருக்கும். ஆமா, எனக்கு ஃபீலிங்கா இருக்கும். ஒருத்தங்க ரொம்ப நேரம் 500 ஃபீட்லயே சுத்திட்டு இருக்காங்க, அதான் எங்க போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நான் வெளியில போயிட்டு திருப்பி வந்துட்டேன். அப்படிதானே அபியா? அப்படிதான். நான் சுத்திக்கிட்டே இருக்கேன். ஆமா கரெக்ட். இன்னுமா அந்த 500 ஃபீட் வரல அப்படின்னு கேக்குறாரு இல்ல அவரு. அது ஒரு டெஸ்டினேஷன். அதுக்கப்புறம் அங்க இருந்து திருப்பி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அப்புறம் திருப்பி இன்னொரு இடத்துக்கு. சுரேஷ் சார் இருக்காரு. அதை கொடுத்துட்டேன். ஹாய் சுரேஷ் சார். சார் வருக வருக. இது எத்தனாவது நாள்ப்பா? அடி தடியா இருக்கணும் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் சீசன்ல. இங்க என்னடாலாம் உட்காந்துட்டு. சுரேஷ் சார் தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். சார் இன்னைக்கு தான் வந்திருக்காரு. ஏன் என்ன பண்ணாரு இல்ல சார்? இந்த வாரம் மைக் இஷ்யூ பத்தி சார் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு இருந்தேன். என்னதான் பண்ணுவாங்க வீக்கெண்ட்ல? வெல்கம் தாத்தா. தேங்க்யூ சார் வணக்கம். வணக்கம். How are you? ஐம் ஃபைன். உங்க டிஷர்ட் பாத்தீங்களா? ஃபுல்லா ஐயா பார்க்கல சார். இன்னைக்கா? ஸ்பேஸ் முழுக்க இருக்குது. இருங்க வரேன். ஐயா நான் ட்விட்டர்லயும் அவ்வளவா இல்லை சார். எனக்கு ஃபுல்லா அப்பப்போ வந்து எட்டி பார்த்தா ஓட்டினேன் சார். ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம். டிஎம் பண்ணிருக்கேன் பாருங்க. எஸ், ஐ வில் நோக்கு. வாவ், யுனிவர்சல் ஃப்ரெண்ட்ஸ். சார் இதை போட்டு தான் வெளில வந்தார் அல்டிமேட்ல. சமா சார்.
எனக்கு அண்ணாச்சியும் யாரோ அமிச்சாங்க. அண்ணாச்சியும் அண்ணாச்சியும் போட்டு நிப்பார் சார் சீசன் 4ல சாரி 5ல ம். அண்ணாச்சிக்கும் கொடுத்தேன் டிஷர்ட் யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் போட்டது யாருன்னா இவன் தர்ஷன். சாண்டி கொடுத்தேன் பட் அவன் போட்டான். இப்ப யார் போட்டிருக்காங்க? இப்பெல்லாம் எனக்கு அனுப்புறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆடா போங்கடா அப்படிங்கிற தெரியல, நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். ஆமாம் சார். யூனிவர்சல் ஸ்க்ரீனும் பார்த்தேன் சார் நடுவில் வெள்ளை தான் வீடியோவில். யாருக்கோ ப்ரெசென்ட் பண்ணேன் அல்டிமேட்ல. யாரோ ஒருத்தர் கேட்டாங்கன்னு கொடுத்தேன். ம் யாருக்கு ஒயிட்டு. ஞாபகம்? ஆமாம் உங்களுக்கு ஒரு பிளாக் ஒரு ஒயிட்டை கொடுத்தோம். ஒயிட் பட் நீங்கள் யாருக்கோ பிளாக் கொடுத்தாங்க. தான் போட்டு உட்காந்துருப்பீங்க. உங்களோட சீரியஸான சீன் அல்டிமேட்டில் வந்து நான் அந்த யூனிவர்சல் ஸ்க்ரீன் ஐ மீன் யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு தான் உட்காந்துருப்பீங்க. இந்த சீனு கன்ஃபெஷன் ரூமில் நீங்கள் அழுவீங்க ஒரு சீனில். அல்டிமேட்ல அழுவே இல்லையா? நான் இல்லை சார் சாரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு போனாங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டல் டைம். போயிருப்பேன். அந்த டைமில் சார் எப்படி போகுது சார்? வழக்கம் போல தான் டெய்லி காலையில். வியூஸ்லாம் எப்படி போகுது சார்? வியூஸா? அது எங்க பிக் பாஸுக்கே இல்லை. 24/7 பாருங்கன்ட்டு என்னென்ன ப்ரோமோலாம் இருக்கிறாங்க 1 ஹவர்ல வராததெல்லாம் பார்க்கறதுக்காக. உங்களோட இந்த வீடியோ எதுக்கு ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு? இப்போ சமீபத்தில் எங்கே பார்த்தேன் ஷார்ட்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பப்ளு கூட உட்காந்து சாப்பிடுவீங்களா ஒரு விருந்து? அது ஆஸ்திரேலியாலயா? எங்க இல்லை இல்லை ரெஸ்டாரண்ட்ல? கலாட்டால பண்ணீங்களா? கலாட்டால ஒன்று பண்ணேன். அந்த வீடியோ பார்த்தேன் நான். கலாட்டால மொத்தம் 3 பண்ணேன். ரஹானா, ஜிவி பிரகாஷ் அம்மா, கரெக்ட். பாம்பே ஞானம் அண்ட் பப்ளு. நாட் ப்ரோ தாத்தா, ஒரு கொஸ்டின். வீக்கெண்ட் எப்படி இருக்கும்? அவர் சொன்ன மாதிரி தான் எப்பயும் போலதான். அப்படிங்கிற வீக்கா இருக்கும். எப்படி சார் போகுதுன்னா வழக்கம் போல காலையில அப்படின்னால வீக்கெண்ட் எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். ஐயா அப்புறம் நாங்க எப்படியா பேசுறது? பேசல சொல்லுங்க. அபி உங்களுக்கு கண்டென்ட் அல்ல இப்ப நான் தரேன். அபி என்ன அபி? ரசிகன் இவங்க என்ன பண்ண பாக்குறாங்கன்னு புரியலையே. அவங்க எடிட்டிங்ல நிறைய தெரியுது யாரை காப்பாத்துறாங்கன்னு. ஸோ அதை வச்சு நம்ம எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு ரொம்ப மோசமா வேண்டாததெல்லாம் 1 ஹவர்ல போடுறாங்க, தேவையில்லாதது. அதை தவிர நிறைய விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் பூசி மொழிகிறாங்க. நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஒரு ஏதாவது ஒரு ஒரு ஆடலும் பாடலும் உள்ள போட்டு வந்துருக்கலாம், எதுவுமே போடாம அனுப்புறாங்க. அட்லீஸ்ட் டான்ஸ் மரத்தனா வச்சுக்கலாம் இந்த வீக். வாட் இஸ் திஸ்? நாட் குட், நாட் கூல் ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ அந்த 4 ஸ்டெப் பார்க்கணுமா ப்ரோ திருப்பி? அதேதான், என்ன கொடுத்தாலும் அந்த 4 ஸ்டெப் தவிர எதுவுமே போட மாட்டாங்க. அதுக்கு நான் பாப்பாங்க. சரி உன்னதாண்டா தேடிட்டு இருக்கிறீங்களா? இப்படி வேணா சொல்லலாம். இத்தனை நாள் அவ வரதுக்கு காரணமே நீங்க தான்டா அப்படிங்கிறீங்களா? இது யார் பேசுனது? கீர்த்து பேசுனாங்க. தாத்தா பேசுங்க. கீர்த்து கண்ட சீக்கிரம் போட்டு பொழந்துருவாங்க போல இருக்கு. என்ன அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ. நீங்க தாத்தா பேசுங்க தாத்தா. அதாவது 7 days make a week. Saturday makes Big Boss very weak. வேற ரகம். அப்புறம் விக்னேஷ் சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப நேரமா இப்படியே தான் இருக்கீங்களா? இல்ல, பேசி முடிச்சிட்டாங்க எல்லாம். ஓ பேசுனீங்களா? என்ன பேசுனீங்க? ஆக்சுவலா நாங்க எல்லாமே பேசி முடிச்சிட்டு ஒரு 10 minutes க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு இருக்கும்போது நீங்க வந்தீங்க. சரி அப்புறம் உங்ககிட்ட ஏதாவது தப்பான கண்டென்ட் டைம்ல போடலாம்னு வந்துட்டேன். நினைச்சோம். தப்பான டைம்ல வந்துட்டனோ?
ஒரு காலத்துல க்ளோஸ் பண்ண முடியாம ஓடும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலான்னு ஓடுதா? சரி சரி நீங்க வாங்க வாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். போங்க பாட்டம்க்கு போங்க. பாட்டம்லையா? சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டேங்க. நான் 6 மணி 6:30க்கெல்லாம் முடிஞ்சிடும் டின்னர். இப்போ எனக்கு வெறும் கொய்யா மட்டும்தான் அலௌடு. அதுதான் வெட்டி தின்னுட்டு இருக்கேன். மறுபடியும் கெஸ்ட் எல்லாம் மறுபடியும் அப்புறம் சொல்றேன் நாம பேசுவோம். அதுதான் கூப்பிட்டேன் வாங்க. நான் ஏதோ பாட்டிம்ல பேசுற கணக்குல வந்துட்டேன். ஏதாவது பேசுங்க, சைட்ல இன்டர் பண்ணுங்க, எல்லாம் அமைதியாகிறாருங்க. ஏமாத்திர ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சேம் ஏற்கனவே இங்க கேட்டேன். ஸோ சாண்ட்ரா அந்த திவ்யாவோட இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் எப்படி இருந்தாலும் ஒன்று சேர்ந்துருவாங்க ப்ரோ அவங்களாம். இன்னைக்கு பார்த்தீங்கல்ல அந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா கமான் சாண்ட்ரா யூ கேன் டூ இட் கமான் சாண்ட்ரா அப்படின்னாங்களே மேடம், பார்த்தீங்களா இல்லையா? திவ்யா பேசுறாங்க, சாண்ட்ரா பேசுறாங்களா? சாண்ட்ரா என்ன பேச ஆரம்பிக்கல. அதுதான் கேட்குறேன். ஆனா அது 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 பேச வைக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் அன்னைக்கு ஒரு நாள் எல்லாம் பார்ப்பாங்க. சேர்த்து வைக்க இன்னைக்கு தானே பேசியிருக்காங்க எல்லா யூஸ்லெஸ் எல்லாமே. அண்ட் இன்னைக்கு அந்த இது பாத்தீங்களா என்ன தெரியல, வினோத் வந்து இன்டர் பண்ணி அமித்தை வந்துட்டு கொஸ்டின் பண்ணாரு தெரியுமா? நீங்க அவங்க வந்து இவ்வளவு வேலை செய்யறாங்க கமருதீன் அண்ட் பார்வதி. ஸோ அந்த இடத்துல வந்து வினோத் வந்து கேட்டிருக்கணுமா அமித் கிட்ட வந்து அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி? வினோதா அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாமளே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது நீ ஏன் கேள்வி கேட்கல, நீ ஏன் வந்து நிக்கல, மற்றவங்களுக்காக ஏன் நிக்கல அப்படிங்கிற ஒரு இதுதானே நம்ம கேட்போம். அதன் அடிப்படையில் என்ன கேட்டிங்கன்னா, ரைட்டோ ராங்கோ அவர் அந்த இடத்துல பேசினது வந்து நான் ஐ ஐ வில் அப்ரிஷியேட். ரைட் ராங்குங்கிறது செகண்டரி. ஓகே, அது ஃப்ரெண்டுக்காக வந்து நான் வந்து அவன் என்ன ஒன்றா தப்பு பண்ணாலும் நான் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. என்ன வேணாம் அப்படிங்கிறத விட அங்கே ஒரு விஷயம் நடக்கும்போது அங்கே நிற்கிறது வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் ரைட். பட் அவர் சொல்ற விஷயம் வச்சு அட்லீஸ்ட் வந்து உண்மையா இருக்கணும்ல. அவர் சொல்றதே வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அவங்க சொன்னது என்னன்னா, டீம் பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த 6 பேர் பிரிச்சாங்கல்ல, அப்பதான் வந்து நாங்க வந்து அந்த கவுண்டர் வந்து நாங்க வந்து 3 பேர் இருக்கோம், அது வந்து நாங்களே தொலைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆஃப்டர் தட் இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ அந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கெல்லாம் வந்து இவங்க 2 பேர் தான் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துல இவங்க தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அமித் வந்து சொல்றாரு. பட் நீ வந்து இல்ல நீ இப்படிதான் சொல்லுவ அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாரு. ஸோ சப்போர்ட் பண்ணி பேசலாம், பட் அந்த இடத்துல வந்து கரெக்டா இருக்கிற பட்சத்துல பேசணுமா, இல்லைன்னா வந்து ஓகே நான் வந்து என் தரப்பு பாயிண்ட்டை நான் வைக்கணும்னு சொல்லி வைக்கிறது கரெக்டா? இல்லை கேளுங்க, இப்போ வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்ததுங்கிறது இட்ஸ் ரைட், ஓகேங்களா? அதில் எனக்குலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா நானே ட்வீட்டே போட்டிருக்கேன், சீசன் 2 ஒருத்தவங்க வெளில வர வச்சிங்களே, அந்த மாதிரி இந்த வீக்கெண்டு ஃபுல்லாக இவங்களை வெளில வருவீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் சப்போர்ட்லாம் செய்ய மாட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு வந்து வினோத் அதாவது இந்த வேலையெல்லாம் செய்யணும் அந்த வேலையெல்லாம் செய்யணும், எஸ் அவங்க எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா இல்லை, அது வீட்டில் முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் அவங்க வந்து அந்த கிச்சன் ஏரியா வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டாங்களா? ஏன்னா 1 hour எபிசோடில் அப்படி தான் இருந்தது எங்களுக்கு. இல்லை ஆக்சுவலாக வந்து என்னன்னா, இல்ல அந்த மாதிரி எதுவும் அக்ரிமெண்ட்லாம் கிடையாது. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, 6 பேர் இருக்கும்போது வந்து 3 பேரை பிரிச்சுக்கிட்டாங்க. நான் ஒரு வேளை வந்து குக் பண்ணேன்னா அடுத்த டைம் வந்து நீங்கள் குக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டாங்க, ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து கன்னி கூட வந்து ஒன்றா இருந்து குக் பண்ண விரும்பலை. ரம்யா, கமருதீன் அண்ட் சாண்ட்ரா வந்து ஒரு டீமு அந்த குக்கிங்லேயே. அண்ட் கனி, எஃப்ஜே அண்ட் விக்ரம், இவங்க 3 பேர். ஸோ இப்படி இருக்கும்போது என்னன்னா வந்து இப்போ
கனி வந்து இன்னைக்கு காலையில் வந்து குக் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து கவுண்டர் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அது கேட்டிருக்காங்க போல். ஸோ அதனால வந்து இப்போ நைட்டு வந்து சாண்ட்ரா வந்து குக் பண்ண முன்னாடி எனக்கு வந்து கவுண்டர் வந்து க்ளீன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் ஏன் க்ளீன் பண்ணணும், அவங்க தானே க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது அதுதான் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பார்வதியும் கமருதீனும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு வேளை தானே நாங்கள் பண்ணுவோம், நைட்டில் மட்டும் தான் நாங்கள் பண்ணுவோம், மற்ற டைமில் பண்ண மாட்டோம்னு சொல்லி பேசும்போது தான் அந்த இஷ்யூ வந்தது. ஸோ தேர் இஸ் நோ அக்ரிமெண்ட், ஒரு டைம் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது. அமித் வந்து என்ன சொல்கிறாரு, ஸோ அவங்க வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்களா, ஸோ இட்ஸ் யுவர் டியூட்டி டு டூ தட் ஆன் தட் டைம். அதுதான் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இவர் வினோத் வந்து இன்டரப்ட் பண்ணிட்டு, இல்லை நீங்கள் அப்பயே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து என்னென்னா, அது வந்து ஃபஸ்ட்டு டீம் பிரிக்கும் போது அவங்க பேசின விஷயம். அது கவுண்டர் நாங்களே வந்து சுத்தம் பண்ணிக்கிறோன்றது. பட் ஆஃப்டர் பனிஷ்மெண்ட்டுன்ற பட்சத்தில் இவங்க வந்து செஞ்சிருக்கணும், பட் செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்கிறது வந்து அதுக்கு வந்து அது நான் வந்து விக்கல்ஸ் சொல்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஏன்னா எல்லா டேர்ம் ஒரு கிளிப் பார்த்தேன் நான் அந்த இதை அதை வச்சு நான் சொல்கிறேன். அதில் விக்கல்ஸ் கிளப் சொன்னது தான் எனக்கும் பட்டுச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு டேர்ம் ஃபீஸ் மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து ஃபீஸ் கட்டலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இத்தனை வருஷமாக ஏன் இத்தனை வாட்டி வந்து ஃபீஸ் இது பண்ணியிருக்கோமே அப்படிங்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன் வந்து இப்போ அன்பெய்டாக இருக்குங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதுபோல் நான் பார்த்த வரைக்கும், லைவில் பார்க்குற வரைக்கும் இவங்க வெசல் வாஷிங்லாம் பண்ணியிருக்காங்க, க்ளீனிங் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன் நான். ஒரு சில டைமில் இந்த ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா எட்டி பார்ப்போம்ல, அந்த எட்டி பார்க்கும்போதெல்லாம் ஐ சீன் தட் தோஸ் கைஸ் ஆர் ஒர்க்கிங். பட் இப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த விஷயத்தில் வந்துட்டு விக்கல் சொன்ன மாதிரி நீ வந்து செய்கிறடா, பட் ஆனால் இந்த விஷயத்தில் இந்த ஒரு விஷயம் நீ பண்ணலன்னா கூட இதை தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது மாதிரி தான் எனக்கு பட்டுச்சது. அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் அந்த வீட்டில் வந்து சொல்லிகிட்டே இவங்க என்ன அதுக்கப்புறம் ஐ மீன் ஒரு இடத்துக்கு அப்புறம் வந்துடும், என்னடா இவங்க மட்டும் சொல்லிகிட்டே இருக்காங்களே, நம்ம செஞ்சுட்டே இருக்கோம், நமக்காக உட்காந்து பேசக்கூட டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்கும். இப்போ அந்த டைமில் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சோன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அவங்க 1 மணி நேரத்துக்கு பட் ஓகே. ஆ 1 மணி நேரத்துக்கு மேலேயே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஓ அது தெரிலப்பா நமக்கு. அது லைவில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 ஹவர் எபிசோடில் பார்க்கும்போது அது அடுத்த ஷார்ட்டில் தான் வந்துச்சு. அப்போது பாருங்களேன் எப்படி ப்ரொபகண்டா எப்படி இருக்கு 1 ஹவர் எபிசோடில். கரெக்டா? பட் நான் கேள்விப்பட்டேனே, அமித் வந்து பேசுவார், நைட்டில் ஏதோ பேசுவாருலாம் கேள்விப்பட்டேனே. அது நேத்து நடந்த மேட்டர் அது. இல்லை அந்த சமையல் மேட்ரு, ஐ மீன் அந்த வேலை மேட்ரு, நீங்களாம் ஏகப்பட்ட வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசுவாருன்னு கேள்விப்பட்டேனே. அது லைவில் வரும் இன்னைக்கா ப்ரோ பேசுவாருமா ப்ரோ? என்ன நாளைக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்டேட் இருந்தா சொல்லுங்க. என்ன அப்டேட்டு? நாளைக்கு என்ன கேஸ் வருது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கூப் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டென்ட் நல்லா இருக்குமா தெரியலையா அபி, சீரியஸா அபி, ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அபி, ஃப்ராங்க்லி டெல்லிங். எங்களுக்கும் அதேதான் ப்ரோ. இந்த ஒரு 30 நாள் எப்படியாவது இந்த போட்டுட்டோமே, ஸ்பேஸ் ஆரம்பிச்சிட்டோமே, முடிச்சிருவோம் அப்படின்றதுக்காக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பட் அப்படி தெரியலையே. ஏன் அப்படித்தான், உண்மை அதான். நான் நேத்து கூட அதான் நீங்க நம்பினாலும் அதான் நெசம். அப்படியா? அடி முடியல, அடி வாங்கிட்டு இருக்கோம் எல்லா பக்கமும். ஸோ அதனால ஓடுவோம் போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சாரி ஆனந்த், நீங்க ஏதோ பேச வந்தீங்க, பேசிருங்க. ஓகே அபி. இல்லம்மா ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி தான் அமித் போய் பேசுவாரு, நீங்க எல்லா ஒர்க்கும் பண்றீங்க, எதுவும் பண்ணிடலாம்லன்ற மாதிரி வந்துட்டு பேசுறப்ப இவரு வந்து என்ன சொல்லுவாரு, கமருதீன் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நாங்க பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஒரு டோன்ல வந்துட்டு இவருக்கு அமித்துக்கு வந்து ரிப்ளை கொடுப்பாரு. ஸோ அதுக்கு அமித் வந்து திரும்ப பண்ணிடலாம்லன்ற மாதிரி வந்துட்டு ஒரு கெஞ்சுற டோன்ல தான் வந்துட்டு திரும்பவும் வந்து பேசுவார். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த இஷ்யூ வந்து அமித் அண்ட் எல்லா ஹவுஸ்மேட்ஸ் விக்கல்ஸ் எல்லாமே வந்துட்டு பேசுறப்ப பாரு வந்து நாங்க பண்றோம், இப்ப நீங்க சொல்லி அந்த இது கிளீன் பண்றது வந்துட்டு நைட்டு ஒரு டைம் தான் பண்ணுவோம், பட் ஆனா நீங்க வந்து 2 டைம் பண்ண சொல்றீங்க. ஏன்னா உங்க 2 பேர், நீங்க கிச்சன்ல நீங்க 2 டீமா இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட பிரச்சனை.
அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக நாங்க வந்துட்டு 2 டைம்லாம் வந்துட்டு நாங்க கிளீன் பண்ண முடியாது. நாங்க ஒரு டைம் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்க பார்வை வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்க எங்களுக்கு வந்து நீங்க ஒர்க் ஓயாம கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, நாங்க வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கோம்மா, அப்படிலாம் வந்துட்டு நாங்க பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு பாரு வந்துட்டு அந்த இது ரைஸ் பண்ணுவாங்க. அண்ட் கமருதீன் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, என்ன சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க, அது மாதிரி எங்கனாலதான் போச்சு செஞ்சுச்சு, அனுபவிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த வாரம் ஃபுல்லா அனுபவிங்க, அதுக்கு என்ன பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வேர்டிங்கையும் வந்துட்டு ஒரு கமருதீன் வந்து விடுவாரு. சோ ஸோ இது வந்து நீங்க சொல்ற மாதிரி இது பனிஷ்மெண்ட் மாதிரி இல்ல, இந்த பனிஷ்மெண்ட்லயும் நாங்க இதை தான் நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற சம் ப்ரிவிலேஜ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்ப இது வந்து பனிஷ்மெண்ட் இல்லையில. கரெக்ட், யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஏன்னா இந்த வாரம் ஸோ ஃபுல்லா நம்ம வந்து பெருசா ஹோப் வச்சு கூடாதா ப்ரோ? விஜய் வந்து இதை நல்லா கேட்பார் இல்ல கேட்க மாட்டார் அப்படின்னு? இல்ல கண்டிப்பா கேட்பாரு, அவருக்கு வேற கண்டென்ட்டே கிடையாது இந்த வாரம். திடீர்னு நாளைக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் கொண்டு வருவானு ப்ரோ. இல்ல இல்ல அதை திடீர்னு விட அன்னைக்கு பக்கெட் மேட்டர் மாதிரி சாட்டர்டே அன்னைக்கு ஏதாவது ஒரு டம்ளர் மேட்ச் இல்ல 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 எடுத்துருவாங்க. இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் வரலையே, தெரியல. பட் ஏதாவது வந்தாலும் வரும், சொல்ல முடியாது. மொக்க சனிக்கிழமை விஷயத்தையும் நைட்டு. பேசுவாங்களான்னு தெரியல நமக்கு. பட் என்னன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இவனுங்க வேலைலாம் செஞ்சாங்களா மைக் யூஸ் பண்ணாம, எப்படியும் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மரில் உள்ளே போவானுங்க. அப்புறம் இந்த வாரம் டாபிக் அவங்க தான். ஒரு மைக் ஒழுங்காக மாட்டிருந்தா எஸ்கேப் ஆயிருந்துருக்கலாமா? மைக் சரியாக மாட்டாமல் இப்போ என்ன நடக்கும்னா, இவங்க வந்து வீட்டில் வேலையும் செய்கிறாங்க, இந்த வீக்கெண்டு ரோஸ்ட் வாங்குவாங்க. என்ன சொல்கிறது, இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு பால் இன்னும் வரல, பால்லாம் இல்ல வரல வரல. நாளைக்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக இவனுங்க தான். இது இவங்க வாண்டடாக பண்ணுறாங்களா ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்காக? இததான் நான் சொன்னேன், இது வந்து கேமா கண்டென்ட்டா வந்து, அதாவது இதுல நான் கமருதீன் பாட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். மேபி பார்வதிஸ் கேம், கமருதீன் வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்டேக் போர்ட். ஐம் நாட் சேயிங் கமருதீன் வந்து ரொம்ப பாவம் அப்படி சொல்ல வரல. ஆக்சுவலா அவருக்கும் தெரியணும், அவருக்கும் அந்த அறிவு இருக்கணும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது. பட் சம்வேர் ஹி லாஸ்டோ அப்படின்னு ஏமாந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. ஒரு சில டைம்ல வேணும்னே பண்ணும்போது என்ன நீங்க பண்றீங்க, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நான் சொல்லுவேன் இந்த வாரம் பயங்கர ரோஸ்ட் இருக்கும் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா போன வாரம் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ரோஸ்ட், ஆனால் ஒண்ணுமே சொல்ல மொக்கையா முடிஞ்சிச்சு போன வாரம். அதனால போங்க அப்படின்னு விட்டாச்சு. ஆக்சுவலா போன வீக்கே கேட்க வேண்டியது பாருங்க, கேட்கல. இந்த வீக் கேட்கறாங்க, கேட்கலாம். கண்டிப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார். நான் போன வாரம் தான் சொல்லிட்டு போனேன், உங்களை வந்து ஃபினாலே வரைக்கும் பார்க்கணும்னு சொல்லிட்டு போனேன், இப்பெல்லாம் பண்ண தாங்காது, பாடி தாங்காதுமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இன்டைரக்டா சொல்லுவார். அதான் சீசன் 2 மும்தாஜ்க்கு எப்படி ஆச்சோ அதே மாதிரி இதையும் பண்ணா நல்லா இருக்கும். நல்லா பார்ப்போம். என்னோட விஷயம் அதுதான். ஏன்னா நான் அந்த ப்ரோமோ பார்த்த உடனே நான் போட்ட ஃபர்ஸ்ட் ட்வீட்டே அதுதான். இல்ல எனக்கு தெரிஞ்சு, சாரி இன்டர்ப்ட் பண்ணதுக்கு, நீங்க சொன்ன மாதிரி கித்து, அவங்கள வந்து தனியாவும் ஒதுக்கி வைக்கவும் முடியாது, லாஸ்ட் வீக்கும் கேட்டிருக்கவும் முடியாது. லாஸ்ட் வீக்கே கேட்டிருந்தா இந்த வீக்குக்கு ஃபுல்லா கண்டென்ட் தேவைப்பட்டு இருந்திருக்கும். பட் நீங்க லாஸ்ட் வீக்கே கேட்டிருந்தீங்க, இந்த வீக் இந்த கண்டென்ட்டே இருந்திருக்காது, மைக் கண்டென்ட்டே இருந்திருக்காது. ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி மும்தாஜ் வெளியில உட்கார வச்ச மாதிரி இவங்கள உட்கார வச்சா சேதுபதி எப்படி பேசுவாரு? யாரை வச்சு அவர் பேசுவார்? மத்தவங்கள வச்சு பேசுவாரா? உங்க வச்சுதான் நீங்க சொல்ற மாதிரி எப்படி லாஸ்ட் வீக் சாட்டர்டே பக்கெட் வச்சு போச்சோ அதே மாதிரி இந்த வீக் சாட்டர்டே ஃபுல்லா மைக்க வச்சுதான் போகும். அட்லீஸ்ட் பேசுவாங்க. அடே இவங்களை தூக்கி வெளில உட்கார வச்சுட்டு கேமரா அங்கதான் காட்டிட்டு இருப்போம். அவங்க அப்போது திரும்ப மாட்டாங்க, வெளியே உட்காந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு என்னன்னா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கமருதீன் வந்து பார்வதி இதே வேணாமா அப்படின்ட்டு கிளம்பிடுவாரோ? அவர் வீட்டை விட்டு கூட கிளம்புவாரு, இது நடக்காது. அவங்க என்னைக்கடா வெளில போலான்னுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன்.
அததான் ப்ரோ கேட்கலான்னு இருந்தேன். யார் ரெண்டு என்ன ப்ரோ பேருமா சொல்றீங்க? 2 பேருமே ரெண்டு பேசிட்டு பேருமா ரெண்டு பேருமே கமருதீன் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஓ மை காட், வந்துச்சு அது கண்டென்ட். இன்னைக்கு லைவ்ல பார்த்தேன். ஓ, 2 பேரும் வெளியில போறாங்கன்னா அப்போ ஜோடியை வெயிட் பண்ணிடலாமே, எதுக்கு வெயிட் பண்றீங்க ஸ்பீடாகிறாங்க ப்ரோ? ஸ்பீடா எனக்கு தெரிஞ்சு கமருதீன் என்னது பிஆரா ஸ்பீடாகிறாங்க என்ன. அம்மா நீ இன்னும் அந்த 500 ஃபீட் போலியா? இத அதாவது நான் போயிட்டேன். இத சொன்னதுக்கு தான் என்னைய வந்து அடிக்கிறாங்க, அவசரமா இருக்காங்க, வெளில அமுச்சு விடுங்கன்னு. இது தப்பா? நான் வேற அவங்களே அதான் இன்டென்ஷன்லாம் சொல்றாங்க. எதுவும் சொல்ல, நீங்க வேற அவங்க பேசிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் சொன்னேன் நான், வேற எதுவும் இல்லை. ப்ரோ நானும் இதே யாரையும் அவங்க பேச சொன்னது இப்ப சொல்லல, நான் அவங்க சொன்னேன்ல, இப்ப வெளியில நான் போறதுக்கு வந்து அவசியம் கெட்டவன் இல்லை. ஆயிடுவோம் பாருங்களேன். அது நல்ல வேலை, இல்ல இவர் யாரோ ஒருத்தர் என் என்னை காப்பாத்தி வேற விட்டாரு. ஆனந்த் தான் காப்பாத்திட்டாரு, இல்ல பிரகாஷா யாரோ காப்பாத்திட்டாங்க. பிரகாஷ் அது வந்துச்சு ப்ரோ அப்படின்னு ரொம்ப எனக்கு அப்பதான் உயிர் வந்துச்சு. ஆண்டவா. சரி இமான் ப்ரோ சொல்லுங்க, என்ன சொல்லணும்? நாளைக்கு தான் நல்ல கண்டென்ட் வருமா? நல்ல கண்டென்ட் வருமா? இதே மைக் போடாத கண்டென்ட் வந்துச்சு, நானே போய் ஸ்கிரீனை உடைச்சா 2 அடி பட்டு பட்டுன்னு வச்சுட்டு வந்துருவேன். இந்த மாதிரிலாம் என்ன பண்றீங்க அப்படின்னு. சரியான கேள்வி. இல்ல நான் வேணா டிஎம் பண்றேன் கல்ல. இல்ல இந்த கமருதீன் இருக்காருல்ல, அவர் வந்து 80 நாளைக்கு தான் பிளான் பண்ணிருக்காரு போல ப்ரோ. அதனால அவருக்கு 80 நாள் கிட்ட வரும்போது அவர் கொஞ்சம் போதுண்டா என்ன அனுப்பிச்சு விடுங்கன்ற மாதிரி இருக்காரு. இல்ல அப்படின்னு பார்த்தா 60 நாள் பிளான் பண்ண ஒரு 42 நாள்ல போயிட்டாரு. யாரு? வாட்டர் மெலன். சாரி, 40 நாள் பிளான் பண்ண ஒரு 60 நாள் வந்துட்டாரோ? இல்ல இல்ல இல்ல, அதிகமா பிளான் பண்ணியிருந்தாரு அவரு. இன்னைக்கு எம்ஜே கூட சொல்லியிருப்பாரு, நான் 70 நாள் தான் பிளான் பண்ணேன், எனக்கு கரெக்டா வந்துருச்சு. அவனோட டார்கெட் அச்சீவ் ஆயிருக்குமே. ஆமா. இமாத் ப்ரோ இந்த வாரம் வந்து எப்படி கோர்ட் கெட்டப் அந்த இது மாதிரி வருவாரா விஜய் சேதுபதி அந்த ப்ரோமோல? தெரியல, பட் ஆனா இது வந்து ஹிந்தில செம்மையா பண்ணுவாங்க. ஹிந்தில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோர்ட்ல நிக்கிறாங்கல்ல, லெஃப்ட் அண்ட் ரைட் நிக்கிறாங்கல்ல, அத அந்த செட்டப்பை வீட்டுக்குள்ள வைப்பாங்க மறுபடியும் வச்சு. இப்ப இவங்க ஒரு தீர்ப்புலாம் வந்து கொடுத்தாங்கல்ல, அதுக்கு ஆப்போசிட்டா இது என்ன நீங்க சொல்லு இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசி அந்த மாதிரி ஒன்று வித்தியாசமா பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கும் ஹிந்தியில பாக்குறதுக்கு. இவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. இவங்க அரைச்சமாவ அரைப்போம்மா. அது அப்ப லிவிங் ஹால் வந்து பெருசா இருக்குமோ ஹிந்தில? இது இல்ல ஹிந்தி இல்ல, இதே மாதிரி தான் அது. ஏப்பா அங்க இப்போ இவங்க ரவுண்டா சோஃபா போட்டிருக்காங்கல்ல, இப்போ அங்க சோஃபா இருக்குல்ல சர்க்கிள்ல, ஓவல் ஷேப்ல இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, இந்த முக்கில் ஒன்று அந்த முக்கில் ஒன்று போட்டுருவாங்க. நல்லா இருக்கும். ஆனா ஹிந்தி எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. பாத்திருக்கேன் நல்லா இருக்கும். ஆமா, அவர் ஆனா வந்து இவர்தான் நீங்க ஒரு சொல்லுங்க பக்கெட்டை அப்படின்னு. வச்சு ஒரு வீக்கே எடுப்பாரு, ஒரு மைக் வச்சு ஒரு வீக்கே எடுப்பாரு. இவர்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. கரெக்ட், வாஸ்தவம். ஆல்சோ கோர்ட்டு கேஸுமே வந்து ஆல்ரெடி அவரு பேசி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேஸா எடுத்து பேசுனதுனால திரும்பவும் அதே அவர் எடுத்து பேசுவாராங்கிறது அவரே வந்து தெரியல. எப்பயுமே ரீகேப் இல்ல வாட வந்து அவரே ரீகேப் தான் பண்ணுவாரு. இந்த டைம் இப்போ இங்க மறுபடியும் ஒரு ரீகேப் தான் ஆயிருக்கு. இப்போ அந்த ரீகேப்பை இப்போ வந்து இன்னொரு வாட்டி ரீகேப் பண்ணுவாரு. ஸோ அதான் வேற லெவல்ல இருக்கும். நம்ம என்னென்னமோ எதிர்பார்க்கிறோம், ஆனா சாட்டர்டே வந்தா ஐயோ இவர் இதே பேசுறாருன்னு இருக்கும். என்ன சொல்றது? அவங்க மைண்ட் செட் என்னன்னா, நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? கோடி கோடியா போட்டு நாங்க ஷோ எடுப்போமா, இதுல இவங்க சொல்றத நாங்க செய்யணுமா? கண்டஸ்டன்ஸ் தான் சரியா பண்ணீங்க, ஹோஸ்டாவது நீங்களாவது பண்ணலாமே. இதுதான் எதிர்பார்க்கிறேன். ஆனா ஹோஸ்டே வந்து புலம்புறாரு, நீங்க வேற. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி இருந்த பிக் பாஸ் இப்ப எதிர்பார்க்கறத எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. இல்ல, நம்ம ப்ரொமோ வரும்போதே உஷாரா இருக்கும், ஒண்ணுமே புரியலன்னு சொல்லும் போதே.
பட் ஆமா ஆனா ஒரு நம்மளோட விஷயத்த பாராட்டணுங்க. இல்ல ஒரு விஷயத்த பாராட்டணும். இது வரைக்கும் வின்னர் மெட்டீரியல் யாருங்கிறது நம்ம இன்னும் லாக் பண்ணாம ஒரு சீசனை பார்க்குறோம்ல. ஸோ ஆக்சுவலி இது ஒரு விஷயத்துல சொல்ல போனா இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. ஆக்சுவலா இந்த சீசன் எல்லாருமே ரொம்ப அப்படியே கேமரா சீசன் காமிச்சுக்கிறாங்க. 6க்கு அப்புறம் இப்பதான் வின்னர் மெட்டீரியல் யாருங்கிறத ஒரு ஐடியா இல்லாம பார்த்துட்டு இருக்கோம். சீசன் 6 ஆனா சீசன் 6ல ஓரளவுக்கு சில பேர் வந்து அசீம்னு ஒரு மைண்டுக்கு வந்துருச்சு, பட் இருந்தாலும் அதுல விக்ரமோட பேர் இருந்துச்சுல்ல. இருந்துச்சு. பட் ஃபைனல் இப்போ அட்லீஸ்ட் வரைக்கும் அந்த எயித்து விக்ரம் சீசன் நேம் இருந்துச்சு. இப்போ நீங்க 8th சீசன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாரி 7th சீசன் பாத்தீங்கன்னா அர்ச்சனா வந்து வின்னர் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் முடிவே ஆயிடுச்சு. ஓகே. ஆமா இமாத் ப்ரோ அதே போல சீசன் 6ல இது விக்ரம் பாத்தீங்கன்னா சீசன் 8 பாத்தீங்கன்னா அது முத்துங்கிறது செகண்ட் வீக்ல 2வது வாரமும் 3வது வாரம் விஜேஎஸ் பேசும்போதே சொல்லிடுவாரு, பேசாம நீங்க வந்து தேர்ட் வீக் அஹ், தேர்ட் வீக் 3வது வாரத்துல தேர்ட் சொல்லியிருப்பாரு, வீக். எல்லாத்துக்கும் முத்துக்குமரன் தான் ஆமா ஆமா. பேசணும் அப்படின்னாக்கா நீங்க முத்துக்குமரன் வந்து வின்னு சொல்லிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவார். அப்போ அந்த டைம் வந்து 3வது வாரத்திலே வந்து ஃபைனல் ஆயிடுச்சு, ஐ மீன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஹி இஸ் கோயிங் டு பி த வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வின்னர் மெட்டீரியல் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுவரை அந்த வின்னர் மெட்டீரியல் செலக்ட் ஆகாம இருக்கிறது, ஐ மீன் அது ஐடியா இல்லாம நம்ம பார்க்கிறது இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். வினோத் இருந்தாரு, பட் லிட்ரலி லாஸ்ட் இஸ் கேம். ரொம்ப இப்போ வர வீக்ஸ்ல அவர் ரொம்ப இஸ் லூசிங் இஸ் கேம் வினோத். அதனால யார் தான் லாஸ் பண்ணல, எல்லாமே லாஸ் தான். வெல்கம் சேம் ப்ரோ. செய்வனே bro வந்துட்டாரு. சரி, அபி யாரை என்னமோ பார்க்க போற இந்த சொல்லிட்டு வாரம்? இருந்தாங்க, சொல்லுங்க இந்த அபி. வாரம் இந்த வாரம் வந்து கமருதீன் போறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஐம் நாட் மேக்கிங் ஃபன் அண்ட் நான் ஒரு காமெடிஸ்க்காக சொல்லல. ஏன்னா திவாகர் எவிக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. எனக்கு அது பர்சனலி அன்ஃபேர். ஏன்னா சுபிக்ஷா இருந்தாங்க, ரம்யா ஜோ இருந்தாங்க, ஆரோரா இருந்தாங்க, அவங்களெல்லாம் விட்டு திவாகரை வந்து எவிக் பண்ணாங்க. ஸோ ஓட்டிங்கை பொறுத்து இவங்க வந்து இந்த சீசனுக்கான எவிக்ஷனை பண்றது இல்ல அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால வரக்கூடிய இந்த வாரத்துல வந்து கமருதீனை வெளியில அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. இஃப் இட் இஸ் டபுள் எவிக்ஷன் இட் கேன் பி கமருதீன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்றது இப்போ ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில இருந்து அதுல பிரதானமா இருக்கக்கூடிய கமருதீன், பாலமாக இருக்கக்கூடிய கமருதீன் வெளியில போயிட்டாருன்னா, கமருதீன் வெளில போனதுக்கு காரணம் யாரு? விஜய் பார்வதியா இல்ல அரோரா சின்க்ளரா அப்படின்ற செகண்ட் ஹாஃப் வந்து பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு பிக் பாஸ் டீம் காட்டுறதுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ஹூ இஸ் த ரீசன் ஃபார் கமருதீன்ஸ் எவிக்ஷன்? இஸ் இட் விஜய் பார்வதி ஆர் இஸ் இட் அரோரா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் நல்லா இருக்கும்ல. ஸோ அதை நோக்கி கொண்டு போவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்டிகுலரா பர்சனலா ஃபீல் ஆகுது. அப்படி போனா எனக்கு இருக்கிற மாற்று கருத்து என்னன்னா, இப்போ அரோரா சின்க்ளேர நிறைய பேர் அந்த பொண்ணு கேம் ஆடுது, அந்த பொண்ணு கேம்குள்ள வந்துருச்சு, அந்த பொண்ணுக்கு இருக்கிற கேமே வந்து கமருதீன் மற்றும் பார்வதி தான். அவங்க 2 பேரையும் அரோராட்ட இருந்து எடுத்துட்டீங்கன்னா, அரோரா வந்து ஒரு பல்ல புடுங்கின பாம்பு. ஆக்சுவலா ஒரு 20 பேரை எதிர்த்து பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ஒரு கேம் ஆடி சஸ்டெயின் பண்ணி ஒரு 60 நாள் வர்றதுன்றது வேற. சும்மா ஒரு 2 பேரை வச்சு டிபெண்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் லூப்ல மாட்டி 60 நாள் டிராவல் பண்றதுன்றது வேற. இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசமா நான் பாக்குறேன். இதே ப்ரோ விஜய் துஷார் பார்வதி, விட்டீங்க. துஷார் விட்டீங்க. துஷார் ஒரு 3 பேரா சேர்த்துக்கு, நான் கம்மியா சொல்லிட்டேன்னா சாரி, துஷாரையும் சேர்த்துக்குங்க. ஒரு 3 பேரை வச்சு இவங்க விளாண்டுருக்காங்க. ஆனா விஜய் பார்வதி ஹாஸ் பிளேட் கேம் வித் எவ்ரி இண்டிவிஜுவல். சபரியோட எஸ் ஹீஸ் பிளேட், எஃப்ஜேவோட எஸ், கனியோட எஸ், டு எவ்ரி ஒன் இன்சைட் த ஹவுஸ் ஹி ஹாஸ் பிளேட் அ கேம். ஸோ இப்போ எவிக்ட் ஆகி போன பிரஜன் முதற்கொண்டு அவங்க ஒரு கேம் ஆடி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஆக்சுவலா இந்த கோர்ட் டாஸ்க்ல அரோரா சின்க்ளர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு உரசல் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்றாங்க. அரோரா இஸ் திங்கிங் தட் சி இஸ் ஸ்மார்ட், பட் என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்வதி இஸ் வெரி ஸ்மார்ட். அரோராவை கம்பேர் பண்ணும்போது பார்வதி இஸ் வெரி ஸ்மார்ட். ஏன்னா கமருதீன் வந்து ஒரு சாட்சியாக இருந்துட்டான் அப்படின்னா அவன் 2 பக்கமும் பேசுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிடும். ஆனா வக்கீலா போட்டுட்டோம் கமருதீனை நம்ம பக்கம் அப்படின்னா அவன் வந்து நமக்காக மட்டும்தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பார்வதி வந்து தன்னுடைய லாயராக கமருதீனை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ ஷீ இஸ் பிளேயிங் த கேம். ஆக்சுவலா திஸ் இஸ் அ மூவ் ஃப்ரம் பார்வதி.
ஆனா என்ன ஒரு மிகப்பெரிய ரூல் பிரேக்கையும் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ரூல் பிரேக்க கமருதீனை வாண்டடா விஜய் பார்வதி பண்ண வச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஆங்கிள்லயும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா கமருதீனோட வி ஆர் டன் வித் கமருதீன். ஆனா இன்னும் ஒரு 25-30 நாட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில கமருதீன் இந்த வாரம் போனா அப்படின்னா அதை வச்சு ஒரு எமோஷனல் கண்டென்ட் பண்ணி, ஏன்னா நான் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசுறப்ப சொல்லியிருந்தேன், கமருதீன் ஃபினாலே வீக்குள்ள போறான் அப்படின்னா பார்வதி டைட்டில் ஜெயிக்கிறது அப்படின்றது நடக்காத காரியம். ஆனா கமருதீன் ஒரு 80 நாளைக்கு முன்னாடியே எவிக்ட் ஆகி வெளியில போயிட்டான் அப்படின்னா பார்வதி கண்டிப்பா ஷீ வில் பி வின்னிங் த டைட்டில்னு நான் ஒரு ஸ்பேஸ்ல இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அதே விஷயத்தை தான் பார்வதி யோசிச்சிருப்பாங்க. பிகாஸ் அங்க இருக்கக்கூடிய மத்த கண்டஸ்டன்ஸ் மாதிரி பிக் பாஸ்னா என்ன அப்படின்னு தெரியாம அங்க இல்ல. பார்வதி வந்து சீசன் 6லயே உள்ள போய் அசீம், விக்ரமன், மைனான் எல்லாரையுமே இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. அண்ட் பிக் பாஸ் கேமை பத்தி நல்ல டீடைல்டா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சன் பார்வதி. அப்போ கமருதீனை பிளான் பண்ணி இந்த ரூல் பிரேக் குள்ள சிக்க வச்சு இவங்க ஒரு நாமினேஷன் ஃப்ரீல வேற இருக்கிறாங்க. யாரு விஜய் பார்வதி. கமருதீன் நாமினேஷன்ல இருக்கான். ஸோ பிக் பாஸுக்கு எகெயின்ஸ்ட் அவர் ரூல் பிரேக்கு ஒரு பெரிய இஷ்யூ பிரச்சனைன்றப்ப நம்ம ரோஸ்ட் தான் வாங்குவோம். கமருதீன் வந்து எவிக்ட் ஆகி போறதுக்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பண்றாங்களான்றது வி டோன்ட் நோ. அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். பிகாஸ் கமருதீன் வந்து அதிகம் சிந்திக்கக்கூடிய நபர் இல்ல. பார்வதி மைக்கை கழட்டி வச்சுட்டு வா அப்படின்னு கூப்பிட்டா மைக்கை கழட்டி வச்சுட்டு வராரு. மைக்கை கழட்டி வச்சுட்டு வர்றதுனால என்ன சீரியஸ்னஸ் அப்படின்றது கமருதீனுக்கு புரியல. இந்த வீக்கெண்ட்ல புரியும் நான் நம்புறேன். அதனால இங்க வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கமருதீனுடைய ஆதரவாளர்கள் கமருதீன் உள்ள இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஓட் பண்ணாலும் we don't know because ஓட்டிங்க வச்சு எவிக்ஷன் நடக்கலன்றது நான் தான் சொன்னேன். ஸோ நானே கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும் என்னோட பாயிண்ட்டை. ஸோ இவ்வளவு விஷயங்களும் நான் என்னுடைய அப்சர்வேஷன் இதுக்கு அடுத்து பேசுறேன். இமாத் பிரதருக்கு இதுல ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். பிகாஸ் ஹி நோஸ் வெரி வெல் இந்த வீக்கெண்ட்ல வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஐ வாண்டட் டு ஹியர் ஃப்ரம் இமாத் ப்ரோ. தேங்க்யூ. வெரி வெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கமருதீன் அனுப்ப மாட்டாங்கங்கிறது எனக்கு படுது. ஏன்னா ஃபேமிலி வீக்கில் வந்து ஒரு 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 ஈகர்னஸ், ஒரு கியூரியாசிட்டியை வந்து உருவாக்கும் அப்படின்னா, இப்போ பார்வதி அவங்க அம்மா வந்தால் என்ன சொல்ல போகிறாங்க, அரோரா வீட்டில் வரவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவர் உள்ளே வைப்பாங்க. மேபி சீசன் 3ல ஒருத்தர் வந்துட்டு சப்புன்னு ஒன்று அரைஞ்சார்ல, அந்த மாதிரி இவர் ஃப்ரெண்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்திங். இல்ல இமாத் ப்ரோ, அப்படி இல்லாம சீசன் 7ல விஷ்ணு ஃபேமிலி வந்து சொல்லி விஷ்ணு அதுக்கப்புறம் ஒரு கேம் ஆடினாரு, அது மாதிரி கூட இருக்கலாம். சம்திங் எனிதிங் கேன் ஹேப்பன். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கமருதீன் போவாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து இப்போ விஜய் டிவி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐ மீன் நாட் விஜய் டிவி, எண்டமோல், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு மூலமாக வெளில போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்களை வந்து நம்ப வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அதான் உண்மை. சரியா? நாமளும் அப்படியே பேசுவோம். இந்த டைமில் இவனை எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ஸ்டாண்டெல்லாம் இவங்க தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியில் வந்து நிதர்சனமாக ஊர்ஜிதமாயிரும். ஸோ அதுக்காக ரொம்ப ஓவராக பண்ணாமல் இவங்க என்ன ஏன்னா மற்றவங்க இருந்து யூஸ் இல்லை. ஏன்னா இப்போ அடுத்த வாரம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு அடுத்த வாரம் தான் உங்களுக்கு ஃபேமிலி இருக்கணும். ஸோ அது வரைக்கும் இவங்களை வச்சு ஓட்டுறதுக்கு தான் அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதானே முக்கியம். ஏன்னா இப்போ வந்து ஒரு சில பேர்லாம் இப்போ என்ட்ரு ஆவாங்க. ஓகேவா? இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம், நெக்ஸ்ட் சாட்டர்டேக்கு அப்புறம்லாம் ஒரு சில பேர்லாம் என்ட்ரு ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ தென் அட் த டைம் யூ வில் ஃபீல் தட். ஏன்னா அவங்க பாருங்க, இப்போது நம்ம யோசிக்கிறோம், நாம் என்ன யோசிக்கிறோம், நாளைக்கு எப்படி போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இந்த வாரம் ஓட்டில, அடுத்த வாரம் ஓட்டில, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பேக்கப் பிளானுக்கு இப்பயே இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி அழைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. சரியா? ஸோ அவங்களாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ லைக் 80th டே வரும்.